தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் குழந்தைகளுக்கு யார் நம்பிக்கையானவராக தெரிகிறார்? அம்மாவா, அப்பாவா, தாயா, தந்தையா? இயற்கை விதிமுறைப்படி தாய் தான் குழந்தைகளுக்கு நம்பிக்கையானவராக தெரிவார். இயற்கை விதிமுறைப்படி. தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகம் செயற்கையானது, இயற்கையானதல்ல. இயற்கை விதிமுறைப்படி இயங்குகிற உலகம் அல்ல. இந்த இயந்திர அறிவியல் உலகில் குழந்தைகளுக்கு நம்பிக்கையானவராக தெரிபவர் தாயை விட தந்தையே. அதாவது தந்தை தான் குழந்தைகளுக்கு நம்பிக்கையானவராக தெரிகிறார். அப்படிங்கிறது தான் இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும். இப்போ ஆண்கள் தான் இந்த உலகத்தில் ஆதிக்கம் செலுத்துகிறாங்க. அதனால் ஆண்கள் மீது தான் இந்த தந்தை மீது தான், ஒரு தாயை காட்டிலும் தந்தை மீது தான் குழந்தைகளுக்கு வியப்பு அதிகமாக இருக்கிறது. பெண்கள் பெரும்பாலான பெண்கள் ஆண்களை சார்ந்து வாழ்கிறார்கள். ஆண்களை சார்ந்து ஆண்களை எதிர்பார்த்து வாழ்கிறார்கள். வேலைக்கே போகாமல் வாழ்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இந்த குழந்தைகளுக்கு அப்பா மீது தான் நம்பிக்கை வருகிறது. தந்தை என்பவர் தான் நம்பிக்கைக்குரியவராக தெரிகிறார். அப்புறம் விவரமாக இருக்கிறது, இந்த உலகத்தை பற்றிய விவரமாக வாழ்வது, விவரம் தெரிந்தவராக ஒரு வாழ்வது, வழிநடத்துவது, இது எல்லாமே ஆண்கள் தான் அதாவது தந்தை தான் ஆதிக்கம் செலுத்துகிறார். அதிக விவரம் தெரிந்தவராக இருக்கிறார். தாயை காட்டிலும் சதவீத அடிப்படையில், பெரும்பான்மையின் அடிப்படையில் பார்த்திங்கன்னா தந்தை தான் குழந்தைகளுக்கு வழிகாட்டுவதில், சரியான வழியை காட்டுவதில் தாயை விட தந்தையே சிறந்தவராக இருக்கிறார். ஆதலால் குழந்தைகளுக்கு நம்பிக்கைக்குரியவராக தாயை காட்டிலும் தந்தை தான் தெரிகிறார் இந்த இயந்திர அறிவியல் உலகில். அதனால் அவங்க குழந்தைகள் தந்தையைத்தான் ரொம்ப நேசிக்கிறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். யாரை நம்புகிறாங்க அப்படின்னா தந்தையைத்தான் நம்புகிறாங்க. தந்தை தான் தனது வாழ்க்கைக்கு நல்வழி காட்டுவார் அப்படின்ற மாதிரி தாயை விட தந்தை தான் சிறந்தவராகவும் வியப்பிற்குரியவராகவும் குழந்தைகளின் பார்வைக்கு தெரிகிறார்கள். அது ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி. அதனால் தந்தையே இந்த உலகின், தாய் தான் முதற் கடவுள் அப்படின்லாம் சொல்லுவாங்களே, உண்மை அப்படி கிடையாது. தந்தை தான் இந்த இயந்திர அறிவியல் உலகில் தந்தை தான் கடவுள். இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் தான் 2040 பிறகு வருது இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயலிழந்த பிறகு. அதன் பிறகு வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் தான் இயற்கை விதிமுறைப்படி இயங்கும். அந்த இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் தான் தாய் நம்பிக்கைக்குரியவராக குழந்தைகளின் பார்வையில் தெரிவார். அங்கே தான் தாய் தான் நம்பிக்கைக்குரியவர், தாய் தான் முதற் கடவுள் அல்லது பெரியவர், வியப்பிற்குரியவர், ஆற்றல் மிக்கவராக அங்கே தெரிவார். இங்கே அங்கே சரி, அப்போ ஆண்கள் ஏன் அங்கே வியப்பிற்குரியவராக தெரிய மாட்டாங்களா, விவரமானவங்களாக இருக்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்டால், அங்கே பெண்கள் தான் விவரமானவங்களாக இருப்பாங்க. அங்கே ஆண்கள் ஒரு பெண்களை சார்ந்து, பெண்களால் வழி நடத்தப்படுகிறவர்கள், பெண்களால் கட்டுப்படுத்தப்படுகிறவர்கள், பெண்களை பெரியவர்களாக மதிப்பார்கள், பெண்களிடம் பணிவாக நடந்து கொள்வார்கள். பெண்களின் கையில் தான் ஆட்சி பொறுப்பெல்லாம் அங்கே இருக்குது. அங்கே சண்டை வன்முறைலாம் ஏற்படாது. இராணுவம் என்கிற அமைப்பு அங்கே தேவையில்லை. இராணுவம்னு ஒரு அமைப்பு வரும்போது அங்கே ஆண்கள் இப்போ தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் இந்த ஒரு நாட்டின் பாதுகாப்பே இராணுவத்திட்ட தான் இருக்குது. இராணுவம் என்பது யார்? ஆண்கள் தான். அப்போ ஆண்களை நம்பி தான் இந்த ஒரு நாட்டோட பாதுகாப்பே இருக்குது. அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்? நம்ம வன்முறையை நம்புவதால் தான் ஆண்களை நம்ப வேண்டியதாக இருக்கிறது. நம்ம வன்முறை, அடிதடி, யார் உடல் அளவில் யார் வலிமையானவர், அவர்களை நம்புவாள், அதுதான் வலியவருக்கான அடையாளம் அப்படிங்கிற ஒரு புரிதல் தான் ஆண்களை வியப்பிற்குரியவர்களாக மாற்றிவிடுகிறது. இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அங்கே யாரும் சண்டை கண்டெல்லாம், அதாவது போர், அடிதடி, இந்த மாதிரியான அழிவு வேலைகளில் ஈடுபட மாட்டாங்க. அங்கே ஒரு புரிதல் தான். அதாவது நம்ம போரிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு புரிதல், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு புரிதல் இருக்குல்ல. எனக்கு இருக்கிற மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும் தானே. அதுவே இப்போ நாம் போர், இப்போ எல்லையில் தான் சண்டை போடக்கூடாது, எல்லையில் இராணுவத்தினர் நிற்கிறாங்க, அதனால் இன்னொரு நாட்டினருக்கும் நமது நாட்டினருக்கும் சண்டை வர்றதில்லை. உள்நாட்டில் எங்கள் இராணுவமாக நிற்கிது. இப்போ எனக்கும் என் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு இடையில் இராணுவமாக பாதுகாத்துக்கிட்டு இருக்குது. எனக்கும் என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரருக்கும் இடையில் இராணுவமாக அங்கே பாதுகாப்பு கொடுத்துக்கிட்டு இருக்குது. எனக்கும் எனது தெருவை சேர்ந்தவர்களுக்கும் எனது பக்கத்து தெருவை சேர்ந்தவர்களுக்கும் இடையே இராணுவமாக பாதுகாப்பு கொடுத்துக்கிட்டு இருக்குது. நாங்கள் என்ன அமைதியாக இல்லையா என்ன?
அவங்கள வந்து நாங்கள் அந்நியராக பார்த்தாலும் அவர்களை நாங்கள் எதிரியாக பார்க்கவில்லை. அவர்கள் எங்களுக்கு அந்நியர்கள் தான், பக்கத்து தெருவை சேர்ந்தவர்கள். அவர்களை எங்களுக்கு தெரியாது. ஆனாலும் அவர்களை நாங்கள் எதிரியாக பார்க்கவில்லை. அவரிடம் எப்படி பழக வேண்டும், பேசுவதற்கு வாய்ப்பு வந்தால் அவரிடம் எப்படி பழக வேண்டும் என்பது எங்களுக்கு தெரியும். அது மாதிரி தான் பக்கத்து ஊரை சேர்ந்தவங்ககிட்ட இப்போது எங்கள் ஊரை சேர்ந்தவங்களுக்கும் பக்கத்து ஊரை சேர்ந்தவங்களுக்கும் இடையில என்ன இராணுவமாக பாதுகாப்பு கொடுக்குது? இல்லைல்ல. அப்போ நாங்கள் அமைதியாக இல்லையா? அவங்க எங்கள் பக்கத்து ஊருக்காரங்கிட்ட வந்து நாங்கள் வந்து அமைதியாக நடந்துக்கலையா? அதனால் வந்து இராணுவம் வந்து இராணுவத்தோட பாதுகாப்பு வந்து எந்த அளவுக்கு செயற்கையானதுங்கிறது இப்போ நான் சொன்னதுலேருந்தே உங்களுக்கு புரியும். அப்போது ஒரு நாட்டு மக்களுக்கும் இன்னொரு நாட்டு மக்களுக்கும் இடையே வந்து ஏன் வந்து இராணுவம் நிற்கிது? இராணுவம் தான் பாதுகாப்பு கொடுக்க வேண்டுமா? இப்போ வந்து இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் நாடுங்கிற அமைப்பே கிடையாது. அங்கே ஊர் தான். அங்கே நாடுங்கிற அமைப்பு எப்படி வருது? இன்றைக்கி நம்ம டிவி மூலமாகவும் ஒரு இந்தியா காஷ்மீர் காஷ்மீரில் என்ன நடக்குது அப்படிங்கிறத கன்னியாகுமரியில் இருக்கிறவங்க தெரிஞ்சிக்க முடியுது. பாம்பேயில் என்ன நடக்குன்றது சென்னையில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிக்க முடியுது. இப்படி வந்து சென்னையில் இருக்கிறத அவங்க தெரிஞ்சிக்க முடியுது. அங்கே இருக்கிறவங்ககிட்ட இங்கே உள்ளவங்க ஃபோன் பேச முடியுது, ஃபோன் பேசலாம். காஷ்மீரில் இருக்கிறவங்ககிட்ட இங்கே இருக்கிறவங்க ஃபோன் பேசலாம். செய்தி எல்லாமே வந்து சமூக ஊடகங்கள் வந்து இந்த உலகை சுருக்கி விட்டது. வாகனத்தில் இன்றைக்கி வண்டியில் போனால் ஃப்ளைட்டில் போனால் 1 மணி நேரத்தில் டெல்லிக்கு போயிடலாம். இந்த மாதிரியான அம்சங்கள் தான் நாடு என்கிற அமைப்பு உருவாக காரணம். நாம் நினச்சா எங்கே வேணாலும் போகலாம், உலகத்தில் எங்கே வேணாலும் போகலாம், இந்தியாவில் எங்கே வேணாலும் போகலாம், சுதந்திரமாக பாஸ்போர்ட் இல்லாமல் போகலாம். ஒரு நாடு என்பதற்கான ஒரு இது. அதுமாதிரி உலகத்தில் எங்கே வேணாலும் நீங்கள் போகலாம். இதுதான் வந்து உலகை சுருக்கிவிட்டு அதனால் நமக்கு நாடு என்கிற அமைப்பு ஏற்படுத்தப்பட்டது. இப்போ 2040 பிறகு இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அங்கே நாடே கிடையாது, நாடுங்கிற அமைப்பே கிடையாது. எப்படின்னா, ஏன்னா அங்கே வந்து நீங்கள் வந்து ஒரு தொலைக்காட்சி பெட்டி கிடையாது, மின்சாரம் கிடையாது, மொபைல் ஃபோன் கிடையாது, கணினி கிடையாது, புத்தகங்கள் கிடையாது, செய்தித்தாள் கிடையாது. அப்படின்னா உங்களுக்கு உங்களை சுற்றி இருக்கிற ஒரு 3வது ஊரில், அதாவது ஒரு 50 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருக்கிற ஒரு ஊரில் என்ன நடக்குதுன்னே உங்களுக்கு தெரியாது. காஷ்மீரில் என்ன நடக்குதுன்னு கன்னியாகுமரியில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது. ஏன்னா டிவி தான், எதுவுமே கிடையாது. சினிமா கிடையாது, டிவி கிடையாது, செய்தித்தாள் கிடையாது, எதுவும் கிடையாது இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில். அப்படி இருக்கும்போது காஷ்மீரில் என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரிய போகிறதில்ல. உங்கள்கிட்ட இது கன்னியாகுமரியில் என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு தெரிய போகிறதில்ல. காஷ்மீர்னு ஒன்று இருக்குதாங்கிறதே அடுத்தடுத்த தலைமுறையினர்கள் தெரியாமல் போயிடும், மறந்து போயிடும். அதை பற்றி யாரும் பேச மாட்டாங்க. அமெரிக்கான்னு ஒன்று இருக்குங்கிறதே நமக்கு தான் தெரியும். இனிமேல் வர்ற இப்போ 2040 பிறகு இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அங்கே வாழ்கிற குழந்தைகளுக்கு அது அமெரிக்கான்னு ஒரு பகுதி இருக்குதா, அண்டார்டிகான்னு ஒரு கண்டம் இருக்குதா, அங்கே பனி மட்டும்தான் இருக்குமா, பனிக்கட்டி மட்டும்தான் இருக்குமா, அதெல்லாம் தெரிஞ்சிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு அவங்க ஊர் தான் உலகம். அவங்க பக்கத்து ஊரை தெரிஞ்சுப்பாங்க, அவ்வளோதான். அதுக்கு அங்கே என்ன நடக்குதுன்னே தெரியாது. தமிழ்நாட்டில் இருக்கிற நிறைய ஊர்களையும் அவங்க தெரியாது. சுற்றி இருக்கிற ஊரை மட்டும்தான் தெரிஞ்சுப்பாங்க. அவங்க ஊர், அவங்க சுற்றி இருக்கிற ஊர், அதுதான் அவங்களுடைய உலகம். அப்போ நாடுங்கிற அமைப்புங்கிறது உருவாக வாய்ப்பே கிடையாது. ஊர் தான் இருக்குது. நம்ம இன்றைக்கி ஒரு ஊருக்கும் இன்னொருவருக்கு இடையில நம்ம சண்டையாக போட்டுட்ருக்கோம். ஒரு ஊருக்கு இடையில இன்னொரு ஊருக்கு இடையில நம்ம சண்டையாக போட்டுறோம். அதுக்கு காரணம் வந்து அவங்களும் ஒரே மொழி பேசுகிறாங்க, நாமளும் ஒரே மொழி தமிழ் தான் பேசுகிறோம். பக்கத்து ஊருக்காரங்களும் தமிழ் தான் பேசுகிறாங்க, நாமளும் தமிழ் தான் பேசுகிறோம். ஆதலால் நாம் சண்டை போடுவதில்லை. அதுவும் ஒரு காரணம், மிக முக்கிய காரணம். ஒரே மொழி பேசுவதால் நம்ம சண்டை போடுறதில்லை. வேறு நாட்டினர் இடையில இராணுவம் ஏன் நிற்குது அப்படின்னா, வேறு நாட்டினர், ஒரு நாட்டினர் வேறு மொழி பேசுகிறாங்க, இன்னொரு நாட்டினர் வேறு மொழி பேசுகிறாங்க. அதனால் அவங்க அதை வந்து அந்நியர்களாக நினைக்கிறாங்க. புரிஞ்சிக்க முடியாது. மொழி வேறாக பேசுவதால் ஒருவர் புரிந்து கொள்ள முடியாது என நினைக்கிறாரு. மொழி வேறாக இருந்தாலும் நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். இன்னொருவருடைய அன்பை நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். இப்போ ஆடு மாட்டை கொஞ்சுறோம், நாயை கொஞ்சுறோம், அதுக்கு என்ன நம்ம பாஷையாக தெரியும்? நாம் பேசுகிற அதுக்கு தெரியுமா? அது பேசுகிற நமக்கு தெரியுமா? உணர்வை புரிந்து கொள்ள மொழி என்பது ஒரு தடையல்ல என்பதற்கு இது ஒன்றே சாட்சி. பிற உயிரினங்களை நாம் நேசிக்கிறோமே, இது ஒன்றே சாட்சி. அப்படின்னா மொழி தெரியாத ஒரு இன்னொரு நாட்டினரை நம்மால் நேசிக்க முடியாதா? மொழி தெரியாத நமக்கு சீன மொழி தெரியவில்லை என்பதற்காக சீனர்கள் நமக்கு எப்படி எதிரிகளாக மாறிவிடுவார்கள்? எதிரிகளாக மாற முடியும்? அல்லது சீனர்களுக்கு இந்தியர்கள் பேசுகிற மொழி தெரியவில்லை என்பதற்காக இந்தியர்களை அவர்கள் எப்படி எதிரிகளாக கருத முடியும்? அப்படி என்றால் நாம் நாய்களை கொஞ்ச முடியாது. அதுக்கு நாய்களோட பாஷை தான் நமக்கு புரியாது. உணர்வுகளை புரிந்து கொள்ள மொழி தடையல்ல, மொழி தேவையில்லை என்பது தான் இதிலிருந்து நான் சொல்கிறது. அதனால் தான் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் இராணுவம் என்பது தேவையில்லை.
அங்கே வந்து புரிதல் இருக்குது. ஒருத்தர் நேசிக்க தெரியும். இன்னொருத்தருக்காரங்களை எதிரிகளாக நினைக்க மாட்டாங்க. நாம தான் இன்றைக்கி கூட தான் பக்கத்து ஊரில் இருக்கிறோம். பக்கத்து ஊர் தெரியும் நமக்கு, பக்கத்தை சுற்றி உள்ள ஊர்கள் தெரியும். எல்லா ஊரையும் கடந்து நம்ம உலகத்தெல்லாம் சுற்றிட்டு வரோம். நம்ம என்ன சண்டையாக போட்டுட்ருக்கோம்? நமக்குள்ள ஒரு புரிதல் இருக்குது. எல்லோரும் மனுஷங்க தான். உணர்வுகளை பற்றி தெரியும். மொழி தெரியாமல் இருக்கலாம், ஆனால் மனித உணர்வுகள் என்பது என்னவென்று தெரியும். ஒருவர் ஒன்று சொல்கிறாருன்னா என்ன சொல்கிறாரு? நம்மளை வெறுக்கிறாரா, விரும்புகிறாரா, நேசிக்கிறாரா, அல்லது நம்மளை எதிரியாக பார்க்குறாரா, உறவினராக பார்க்குறாரா, அல்லது எப்படி அப்படிங்கிறத நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் அந்த மொழி தெரியலைன்னா கூட. அதனால் ஒருவரை நேசிக்க மொழி தேவையில்லை. ஒருவரை அழிப்பதற்குத்தான் நாம் மொழியை காரணமாக காட்ட வேண்டியிருக்கிறது. அதனால் நேசிப்பதற்கு மொழி தேவையில்லை. மொழியை கடந்து நேசிக்க வேண்டும். அதுதான் உண்மையான நேசம். நான் எனது சாதிக்காரர்களை மட்டும்தான் நேசிப்பேன், பிற சாதிக்காரர்களை அடிமையாக நினைப்பேன். சாதிங்கிறது இல்லை, அது வேறு விஷயம். அப்புறம் எனது மதத்தினரைத்தான் நேசிப்பேன், பிறர் மதத்தினரை நான் நேசிக்க மாட்டேன் அப்படிங்கிறது, இது இவங்கெல்லாம் மனுஷங்களே கிடையாது. இவங்க ஏமாற்றி தெரிகிறாங்க. முகமூடி திருடர்கள், முகமூடி கொலைகாரர்கள். இவர்களெல்லாம் முகமூடி கொலைகாரர்கள். இவர்களுக்கு கொலை செய்வதற்கு மதம் எனும் முகமூடி தேவைப்படுகிறது. இவர்களது கொலைவெறியை தீர்த்து கொள்ள இவர்களுக்கு சாதி என்கிற முகமூடி தேவைப்படுகிறது. இவரது கொலைவெறியை தீர்த்து கொள்ள இவர்களுக்கு நிறவெறி என்கிற முகமூடி தேவைப்படுகிறது. இவர்களது கொலைவெறியை தீர்த்து கொள்ள இவர்களுக்கு நாடு என்கிற முகமூடி தேவைப்படுகிறது. அதனால தான் 2 நாட்டுக்கிடையில் சண்டை போடுறது. அதனால் நம்ம இன்றைக்கி புரிந்து கொள்ளுதல் இருக்குல்ல, அதுதான் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் ஏன் இராணுவம் தேவையில்லை அப்படின்னா, இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் நாடு என்கிற அமைப்பே கிடையாது. அங்கே ஊர் தான், கிராமந்தான். நாடு, வட்டம், மாவட்டம்லாம் கிடையாது. நாடு, வட்டம், மாவட்டம்லாம் ஏன் உருவாச்சுன்னா வாகனங்கள். இன்னைக்கு நினச்சா நான் இங்கேருந்து சென்னையிலேருந்து கன்னியாகுமரி போக முடியும், கன்னியாகுமரியிலேருந்து சென்னைக்கு வர முடியும், மதுரைக்கு போக முடியும், கோயம்புத்தூர் போக முடியும். அப்போ கடந்த காலங்கள், இன்றைக்கி தானே போக முடியும். கடந்த காலங்களில் 100 வருஷத்துக்கு முன்னாடி குதிரையில் போனாங்க, மாட்டு வண்டியில் போனாங்க, குதிரை வண்டியில் போனாங்க. இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் குதிரை வண்டிலாம் கிடையாது, மாட்டு வண்டிலாம் கிடையாது. மாடு மேலெலாம் ஏறி போக மாட்டாங்க, குதிரை மேலெலாம் ஏறி பயணிக்க மாட்டாங்க. குதிரை மேலே பயணிக்கலாம். குதிரை உதைச்சா யார் வாங்குறது? மருத்துவமனை அங்கே கிடையாது. குதிரை உதைச்சாக்கா உங்களுக்கு ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை பார்க்குறதுக்கு ஹாஸ்பிட்டல் கிடையாது, மருத்துவர்கள் கிடையாது. அதனால் எங்கே போனாலும் நடந்தான் போவாங்க, ஓடி தான் போவாங்க. ஓடி எவ்வளோ தூரம் தான் போவாங்க. குதிரையாக இருந்தால் ரொம்ப தூரம் போவாங்க. உலகம் முழுக்கவே குதிரையில் போயிருக்காங்க சண்டை போடுறதுக்காக. குதிரையில் போக முடியும். ஆனால் குதிரையே பயன்படுத்தலைன்னா தான் பயன்படுத்த மாட்டாங்க. குதிரையை பயன்படுத்தி அதுக்கு சாப்பாடு போட்டுக்கிட்டு, அதை கவனிச்சிக்கிட்டு, அதோடைய விட்டைகளை அள்ளி புறக்கிக்கிட்டு, அதெல்லாம் எதுக்கு தேவையில்லாத வேலை? எளிமையாக வாழணும். எளிமையாக வாழ்வதற்கு விலங்குகளிடமிருந்து விடுதலை பெறுங்கள். குதிரையில் போகிறேன், அதில் போகிறேன்னு குதிரையை பற்றியே கவனிச்சிக்கிட்டு இருக்கணும். குதிரைக்கு என்ன பிடிக்காதுங்கிற பற்றியே தெரிஞ்சுருக்கணும். அப்படி தெரிஞ்சுக்கிட்டவருக்கு மனித உயிர்களுக்கு என்ன பிடிக்கும்னு தெரியாது அவருக்கு. அதனால் குதிரையை, இந்த மாதிரி வாகனங்களை எல்லாம் வளர்க்க மாட்டார்கள். அதாவது வளர்ப்பாங்க, ஆனால் அதை வாகனமாக பயன்படுத்த மாட்டார்கள். அதனால் அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அவங்க ஊர், பக்கத்து ஊர். இப்போ நாம் பக்கத்து ஊருக்காரங்கிட்ட நம்ம சண்டை போடுறதில்லல்ல. அப்படி காரணம் என்ன? அவங்க நம்ம மொழி பேசுகிறாங்க, நாமளும் அவங்க மொழி பேசுகிறோம். நாம் அவங்க ஊருக்கு போக வேண்டியிருக்கோம், அவங்க நம்ம ஊருக்கு வர வேண்டியிருக்கோம். இந்த புரிதல் தான் நாம் சண்டை போடாததுக்கு காரணம். அவங்கள நாம் நேசிப்பதற்கு அதான் காரணம், அவர்களும் நம்மை நேசிப்பதற்கு அதான் காரணம். ஒருத்தர் சார்ந்து தான் வாழணும். பக்கத்து ஊருக்காரங்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு நாம் யார்கிட்ட போய் அன்பு செலுத்த போகிறோம்? பக்கத்து ஊருக்காரங்க நமக்கு தேவை, நமக்கு அவங்க தேவை, அவங்களுக்கு நாம் தேவை. அதனால தான் இயந்திர அறிவியல் உள்ள இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் 2040க்கு பிறகு வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் இராணுவம் என்பது கிடையாது. இராணுவம் என்பது தேவையில்லை. புரிதல் தான் வாழ்க்கை. அதனால தான் அங்கே பெண்கள் ஆதிக்கம் செலுத்துகிறார்கள். ஆண்கள் மீது நம்பிக்கை வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இராணுவம் என்கிற பெயரில் ஒரு நாட்டினர் எப்படி ஆண்கள் மீது நம்பிக்கை வைக்கிறார்களோ, அதாவது இராணுவத்தில் பணிபுரிகிற ஆண்கள் மீது எப்படி நம்பிக்கை வைக்கிறார்களோ ஒரு நாட்டின் பாதுகாப்பிற்காக, அதுபோன்ற ஒரு நம்பிக்கை இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் வைக்க தேவையில்லை. 2040க்கு பிறகு இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் ஆண்கள் மீது பெண்கள் அதுபோன்ற நம்பிக்கை வைக்க தேவையில்லை. அங்கே இராணுவமே கிடையாது. அதனால்தான் பாதுகாப்பிற்காக ஆண்களை நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. பெண்களே போதும்.
புரிதல் தான் வாழ்க்கை. நேசிப்பது என்பது முடிவாகிவிட்டால் உங்களுக்கு வந்து பக்கத்து ஊர்காரங்களையும் நேசிப்பீங்க, சண்டை போட மாட்டீங்க. இன்றைக்கி நம்ம சண்டை போடல, அது மாதிரி தான் அதுவும். அதனால் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் காவல்துறை தேவையில்லை, இராணுவம் தேவையில்லை. சட்ட ஒழுங்கை நிலைநாட்டுவது காவல்துறையா மக்களா அப்படின்னு கேட்டால் மக்கள் தான் பெரும்பாலும் பண்ணிகிட்ருக்காங்க. காவல்துறை எல்லா ஊருக்கும் எல்லார் வீட்டுக்கும் போயிட்டுருக்காங்களா? எல்லா தெருவுலேயும் காவல்துறை போயிட்டுருக்காங்களா? ஒரு தெரு அமைதியாக இருக்குது. இப்போ நான் இருக்கிற தெரு கூட தான் அமைதியாக இருக்குது. இதுக்கு என்ன காவல்துறையாக காரணம்? ஆனால் இப்போ ஏதாவது நடந்தால் காவல்துறையிட்ட புகார் சொல்லிடுவாங்க. அந்த பயம் இருந்தாலும் அந்த பயம் மட்டுமே நாங்கள் அமைதியாக இருக்கிறதுக்கு, இந்த தெரு அமைதியாக இருக்கிறதுக்கு அது மட்டுமே காரணம் கிடையாது. எங்களுக்கு ஒரு புரிதல் இருக்குது. எது நியாயம், எது தவறு, எது குற்றம், எது சரி அப்படிங்கிற ஒரு புரிதல் இருக்குது. எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, பிறருக்கு இடையூறாக வாழ்வது நாகரிகமற்றது அப்படிங்கிற ஒரு புரிதல் இருக்குது. அந்த புரிதல் தான் எங்களை காவல் காக்கிறது. புரிதல் தான் காவல், புரிதல் தான் இராணுவம். இராணுவம்னா என்னென்னாங்க, புரிதல் தான். புரிஞ்சுக்கிட்டாக்கா இராணுவம் தேவையில்லை. அன்பை புரிந்து கொண்டால், மனித உணர்வுகளை புரிந்து கொண்டால் உங்களுக்கு இராணுவம் தேவையில்லை, காவல்துறையினர் தேவையில்லை. புரிந்து கொள்ள மறுப்பவர்கள் தான் இராணுவத்தை தேடி ஓடுவார்கள். புரிந்து கொள்ள மறுப்பவர்கள் இராணுவத்தை தேடி ஓட மாட்டாங்க. புரிந்து கொள்ள மறுத்து வன்முறையில் ஈடுபடுபவர்கள் தான், அதாவது மனித உணர்வுகளை புரிந்து கொள்ள மறுத்து வன்முறையில் ஈடுபடுபவர்களிடமிருந்து மக்களை காப்பாற்றுவதற்கு தான் இராணுவம் தேவை. புரிந்து கொள்ள மறுத்து வன்முறையில் ஈடுபடுகிறவர்களிடமிருந்து மக்களை காப்பாற்றுவதற்குத்தான் காவல்துறை தேவை. அதனால் மனித உணர்வுகளை புரிந்து கொள்ளணும். அப்போ நமக்கு இராணுவம் தேவையில்லை, காவல்துறை தேவையில்லை. அமைதி, ஒரு அன்பை, பிறரை நேசிக்க தெரிஞ்சாலே போதும். பிறருக்கு இடையூறாக வாழ கற்றுக்கொள்ளக்கூடாது. பிறருக்கு இடையூறாக வாழ்வதற்கு தெரிந்திருக்கக்கூடாது. பிறருக்கு இடையூறு இல்லாமல் வாழ வேண்டும், கட்டுப்பாட்டுடன் வாழ வேண்டும், ஒழுக்கமாக வாழ வேண்டும். எல்லாம் பண்ணிட்டாக்க நமக்கு இராணுவம் இதெல்லாம் தேவையில்லை, போலீஸ்லாம் தேவையில்லை. அதுதான் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில். அங்கே காவல்துறை தேவையில்லை, போலீஸ் தேவையில்லை, காவல்துறையும் இராணுவமும் தேவையில்லை. அப்படின்னா யார் தேவையில்லைன்னா பாதுகாப்பிற்காக ஆண்கள் தேவையில்லை என்று பொருள். மக்களை பாதுகாக்க ஆண்கள் தேவையில்லை, பெண்களை பாதுகாக்க ஆண்கள் தேவையில்லை. இந்த இராணுவமும் போலீஸும் யாருக்கு முக்கியமாக பாதுகாப்பு கொடுக்குதுன்னா பெண்களுக்குத்தான் பாதுகாப்பு கொடுக்குது. பெண்களை பாதுகாப்பதற்காகத்தான் இந்த இராணுவமும் போலீஸும் உருவாக்கப்பட்டது குறிப்பாக. ஏன்னா இவர்களுக்குத்தான் ஆபத்துகள் அதிகம். ஆதலால் அவர்களை பாதுகாக்க வேண்டும். அப்புறமா தான் ஆண்களை பாதுகாக்க வேண்டும். அப்போ ஆண்கள் என்ன குற்றவாளிகளா? அவர்களிடமிருந்து பெண்களை பாதுகாக்க வேண்டுமா? இப்போ காவல்துறை இருக்கிறது. இப்போ நிறைய ஆண்கள் என்ன பெண்களை, எல்லா ஆண்களும் பெண்களை எப்படா காவல்துறை கவனக்குறைவு, அதாவது காவல்துறையிடமிருந்து இந்த பெண்களை கையை பிடிச்சி இழுக்கிறதுக்காக ஆண்கள் எல்லாம் துடித்து கொண்டு இருக்கிறார்களா? இல்லை அல்லவா? அது மாதிரி இப்போ காவல்துறைன்னு ஒன்று இல்லவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், உடனே ஆண்கள் எல்லாரும் பெண்களை கற்பழிக்க ஆரம்பிச்சிருவாங்களா? இல்லைன்னா அடித்து உதைக்க ஆரம்பிச்சிருவாங்களா? காவல்துறைன்னே ஒன்று இல்லைப்பா அப்படின்னா ஆண்கள் எல்லாரும் பெண்களை கற்பழிக்க ஆரம்பிச்சிருவாங்களா? மாட்டாங்க. ஏன்னா அப்படி கற்பழித்தால், பெண்களை ஆண்கள் கற்பழித்தால், அப்படி கற்பழிக்கிற ஆண்களை பொதுமக்களே அடிப்பார்கள். காவல்துறைன்னு தனியாக தேவையில்லை. காவல்துறைன்னு உங்களுக்கு தனியாக தேவையில்லை. ஒரு பெண்களுக்கு இடையூறாக வாழ்கிற ஆண்களை மக்களே தண்டனை கொடுப்பார்கள், மக்களே தண்டிப்பார்கள். அது மாதிரி பெண்களுக்கு மட்டும் இல்லை, யாருக்கு இடையூறாக வாழ்ந்தாலும் காவல்துறை என்று ஒன்று இல்லை என்று இல்லாமலே போட்டோம். காவல்துறைன்னே இல்லைப்பா, எப்படியும் 2040 பிறகு காவல்துறை இருக்காது. காவல்துறைக்கு சம்பளம் கொடுக்க முடியாது, இராணுவத்துக்கு சம்பளம் கொடுக்க முடியாது, இராணுவம் என்கிற அமைப்பு செயலிழந்து போய்விடும். அதாவது இப்போ சீனாக்காரங்கிட்டேருந்து நம்ம நாட்டு இராணுவர்கள் நம்மளை பாதுகாக்கிறாங்க, நம்மக்கிட்டேருந்து அவங்கள பாதுகாக்க அவங்க நாட்டு வீரர்கள் பாதுகாக்கிறாங்க. இப்போ 2040 பிறகு பார்த்திங்கன்னா சீன நாட்டுக்காரங்களுக்கும் அந்த இராணுவத்தினர் இருக்காங்களா, சீன இராணுவம், அதில் பணியாற்றுகிற இராணுவர்களுக்கும் சம்பளம் கொடுக்க முடியாது. அந்த நாட்டு அரசாங்கமும் செயலற்று போயிடும்.
இந்திய நாட்டு அரசாங்கமும் செயலற்று போய்விடும் 2040 பிறகு. இந்திய நாட்டு இராணுவ வீரர்களுக்கும் நம்ம சம்பளம் கொடுக்க முடியாது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இவர்கள் எல்லாரும் அவங்கவுங்க பொழப்பை தேடி வீட்டுக்கு அவங்க குடும்பத்தை தேடி ஓடி போயிடுவாங்க. இராணுவங்கிறதே அங்கே இருக்காது. இப்போ என்ன நல்லா பார்த்துக்கோங்க, சீனா நாட்டுக்கார இராணுவமும் போயிடும் அங்கேருந்து. ஏன்னா அவங்களுக்கு சம்பளம் கொடுத்தா தான் அவங்க அங்கே இருப்பாங்க. இப்போ இந்த உலகமே செயலிழக்குது, இயந்திர அறிவியல் உலகமே செயலிழக்குது. அப்போ இந்திய இராணுவத்தினர் என்ன பண்ணுவாங்கனாக்கா, எல்லாருமே இந்திய இராணுவத்தினர் மட்டும் கிடையாது, எல்லாருமே விவசாயம் செய்வதற்கு ஓடிட்டுருப்பாங்க, சமவெளியை நோக்கி ஓடிட்டுருப்பாங்க. எல்லாருமே பெரிய உயர் பதவியில் இருக்கிறவங்க, அரசு வேலை செஞ்சவங்க, அவங்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுக்க முடியாது. அதனால் என்ன, எல்லா துறையும் செயலிழக்கும், வங்கிகள் செயலிழக்கும், தொழிற்சாலைகள் செயலிழக்கும், எல்லாமே செயலிழந்து போகும். அப்போ எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, அவங்கவுங்க எல்லோரும் விவசாய நிலத்தை நோக்கி ஓடுவாங்க. சிறையெல்லாம் இருக்குது பாருங்கள், அதெல்லாம் அந்த சிறையில் வேலை பார்க்குற காவல்துறையினர் கூட அவங்களுக்கு கூட சம்பளம் கொடுக்க முடியாது. அவங்களாம் என்ன பண்ணுவாங்க, சிறையை விட்டுட்டு ஓடிடுவாங்க. அப்போ கைதிகள்லாம் தப்பிச்சு ஓடுவாங்க. இந்த மாதிரி எல்லாம் நடைமுறை நடக்கும். அப்படி இருக்கும்போது நீங்கள் இராணுவமும் என்ன பண்ணுவாங்கனாக்கா, இராணுவத்தினரும் அதாவது முதலமைச்சர் எல்லாருமே ஓடுவாங்க, எம்எல்ஏக்கள் எல்லாமே அவங்கவுங்க நிலத்தை, ஏதாவது நிலம் சமவெளி கிடைக்குதா, குடும்பத்தோட அடுத்த சாப்பாட்டுக்கு இதான் எதிர்காலம்னு தெரிஞ்சு போச்சு, அதனால் என்ன பண்ணணும், எல்லோரும் போய் ஏதாவது சமவெளி 10 ஏக்கர் நிலம் 5 ஏக்கர் நிலத்தை வளைச்சி போடு, விவசாயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஓடிட்டுருப்பாங்க. அப்புறம் இராணுவத்தினருக்கு சம்பளம் போகாது, சாப்பாடு கிடைக்காது, எப்படி அவங்க இருப்பாங்க? அப்போ என்ன பண்ணுவாங்க, அவங்களும் விவசாய நிலத்தை நோக்கி ஓடுவாங்க. சீனா நாட்டு இராணுவத்தினர் என்ன பண்ணுவாங்க, சீனா நாட்டுக்குள்ளே ஓடுவாங்க, குடும்பத்தை தேடி போவாங்க. குடும்பத்தை என்ன பண்ணுறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்தை தேடி குடும்பத்தை கூட்டிகிட்டு விவசாய நிலத்துக்கு ஓடுவாங்க. இந்திய நாட்டு இராணுவர்கள் இந்திய நாட்டுக்குள்ளே வருவாங்க, இந்திய நாட்டுக்குள்ளே குடும்பத்தை தேடி ஓடி வருவாங்க. குடும்பத்தை பாதுகாக்கிறதுக்காக சமவெளி நிலத்தை, விவசாய நிலத்தை தேடி ஓடுவாங்க. இப்படி ஓடும்போது இப்போ இந்திய நாட்டு இராணுவ வீரர்களும் அங்கே இல்லை, பார்டரில் எல்லையில் இந்திய நாட்டு இராணுவ வீரர்களும் இல்லை, எல்லையில் சீன நாட்டு இராணுவ வீரர்களும் இல்லை. அப்படி இருக்கும்போது இப்போ இந்திய நாட்டுக்காரங்க சீனாவுக்கு போகலாம், சீனா நாட்டுக்காரங்க இந்தியாவுக்கு வரலாம், அதுவும் நடக்கும். சீனாவில் போய் வாழலாம், அங்கே நிறைய நிலம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இந்திய நாட்டுக்காரங்க என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் சீனாவுக்குள்ளே போவாங்க. சீன நாட்டுக்கு அப்போவும் சண்டை நடக்க வாய்ப்பு இருக்குது. ஏன் நாட்டுக்குள்ளே ஏன் வர அப்படிங்கிற உணர்வும் இருக்கும். அது நடக்குதா, அந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்கும். அல்லது சீன நாட்டுக்காரங்களே இல்லாத சமவெளி பகுதிகள்லாம் இருக்கும், அவங்களுக்கு தேவையானது போக மீதி காலியாக கிடக்கும், அங்கெல்லாம் மக்கள் நடமாட்டமே இருக்காது. அதுக்குள்ளே மற்ற நாட்டுக்காரங்க ஊடுருவாங்க, அதாவது இந்திய நாட்டுக்காரங்க இந்திய நாட்டுக்குள்ளே வருவாங்க. அப்போது பார்டரில் யாருமே இராணுவமே இல்லைங்கும்போது மக்கள் சண்டை போடுறது அதெல்லாம் நடக்கும். அந்த உணர்வு இருக்கும், நீ ஏன் எங்கள் நாட்டுக்குள்ளே வர, நீ ஏன் அப்படிங்கிற சண்டைலாம் நடக்க தான் செய்யும். அது ஆனால் ஒரு இராணுவத்தினர் துப்பாக்கியோடு இருப்பாங்க, மக்கள்கிட்ட துப்பாக்கி கிடையாது, சும்மா சண்டை போடுவாங்க. அல்லது சண்டை கூட போட மாட்டாங்க, வாயா நீ வேணால் அந்த நிலத்தை எடுத்துக்கோ, எல்லோரும் ஒன்று தான், இனிமேல் வேணா எல்லாருமே ஒன்று தான், இனிமேல் என்ன நாடு வேண்டிய இடக்கு, நாடுங்கிறதே இல்லாமல் போச்சு, இனிமேல் என்ன அவங்க வேறு நாம் வேறு, நீ வேணால் அந்த பக்கமாக ஒரு 2-3 ஏக்கர் நிலத்தை எடுத்துக்கப்பா, உன் குடும்பத்தை கூப்பிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு சீனாக்காரங்க இந்தியாக்காரங்களில் யாராவது அவங்க நாட்டுக்கு போயிட்டு இருந்தால் சொல்லுவாங்க, போய் நீ அந்த பக்கமாக போய் ஒரு 2-3 ஏக்கர் நிலம் இருக்குது, அங்கே ஏகப்பட்ட நிலம் சும்மா தான் கிடக்கு, எங்களுக்கு இது போதும், இதையே பாதுகாக்கிறது, எப்படி தான் தண்ணி பாய்க்க போகிறோமோ, மோட்டரும் கிடையாது, மின்சாரமும் கிடையாது, இதில் இவ்வளோ நிறைய நிலத்தை வளைச்சி போட்டு நான் என்ன பண்ண போகிறேன், எப்படி தான் தண்ணி பாய்க்கிறது, எப்படி விவசாயம் பண்ண போகிறதுனே தெரில, அதனால் நீ அந்த பக்கம் போ, அங்கே போனால் 100கணக்கான ஏக்கர் காலியாக கிடக்குது, ஏன்னா சீனாங்கிறது ரொம்ப பெரிய நாடு. அந்த மாதிரி அப்போ நிறைய பேர் அங்கே சீனாவுக்குள்ளேயும் போவாங்க. திபெத்தை சேர்ந்தவங்க அவங்கெல்லாம் தோட்டத்தில் சீனாக்காரங்க மாதிரி இருக்கிறதுனால அவங்க அங்கே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நிறைய வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரியெல்லாம் நடக்கும். அதனால் சண்டை போடுறதுக்கெலாம் வாய்ப்பு இல்லை. சீனாக்காரங்க இங்கே வந்தால் இந்தியாவில் கொஞ்சம் இடங்க நெருக்கடி அதிகம், அதனால் இங்கே எப்படி இருக்குன்னு தெரில. இந்த மாதிரி வெளிநாட்டுக்காரங்க உள்ளே வருவாங்க, நீ இங்கேருந்து ஆஸ்திரேலியாவுக்கு போவாங்க, நிறைய நடக்கும். ஆஸ்திரேலியா காலியாக தானே இருக்குது, வாங்க அங்கே போகலாம், அந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் நடக்கும். அப்புறம் அமெரிக்காவுக்குள்ளே மற்ற நாட்டுக்காரங்க உள்ளே ஊடுருவாங்க. ஏன்னா இராணுவமே இல்லைல்ல, யாரையும் கட்டுப்படுத்த முடியாது, இராணுவமே இருக்காது. அப்படிங்கிறதுனால ஒரு நாட்டினர் இன்னொரு நாட்டுக்குள்ளே போகிறது, இந்த ஊடுருவல்கள் நிறைய நடக்கும். யாரும் தடுத்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க, கொஞ்சம் லைட்டாக சண்டை போடுறவங்களும் இருக்க தான் செய்வாங்க, பெருசாக ஒன்றும் நடக்காது. அந்த மாதிரி இராணுவத்தினர் என்பது இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில்
தேவையில்லை. ஒரு ஊர்க்காரங்க மற்ற ஊர்க்காரங்களோட நம்ம எப்படி சண்டை போடுறோமோ வாழறோமோ அதே மாதிரி தான் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் ஒரு ஊர்க்காரங்க மற்ற ஊர்க்காரங்களோட சண்டை போட மாட்டாங்க. புரிதல் தான் இராணுவம், புரிதல் தான் காவல்துறை, புரிதல் தான் இராணுவம் என்கிற அமைப்பு தேவையில்லாமல் போகிறதுக்கு காரணம். புரிதல் தான் காவல்துறை என்கிற அமைப்பு தேவையில்லாமல் போகிறதுக்கு காரணம். யாருக்கு யார் இடையூறாக இருந்தாலும் மக்களே காவலர்களாக மாறி தண்டிப்பார்கள். நீ இப்போ ஒரு பெண்களை ஒரு ஆண்கள் இடையூறு செஞ்சாலும் சரி, அவர்களை துன்புறுத்தினாலும் சரி, கையை பிடிச்சி இழுத்தாலும் சரி, கேலி பண்ணாலும் சரி, அது மாதிரி ஆண்களே இடையூறு செய்தாலும் சரி, யார் கேலி செய்தாலும் இடையூறு செய்தாலும் துன்பம் செய்தாலும் யாருக்கு துன்பம் செய்தாலும் மக்களே கேள்வி கேட்பார்கள். மக்கள் தான் உண்மையான காவலர்கள். ஏன்னா எது நாகரிகம், எது அறிவுபூர்வமான வாழ்க்கை அப்படின்னு மக்களுக்கு தெரியும். அதனால் எது குற்றத்தை செய்யக்கூடாது, மற்றவங்க அசிங்கமாக நினைக்கிற கேவலமாக நினைக்கிற வேலைகளை செய்யக்கூடாது. பக்கத்து வீட்டுக்காரங்களை போய் நீ அடித்த அப்படின்னா மற்றவங்கெல்லாம் ஒன்று கேவலமாக நினைப்பாங்க. நீ நியாயமாக நடந்துக்கணும், மற்றவங்களை அன்பு செலுத்தணும், மற்றவர்களுக்கு இடையூறு இல்லாமல் வாழ வேண்டும். அதுதான் தப்பு செய்கிறவங்களுக்கு யாரும் துணை போக மாட்டாங்க. யார் நேர்மையாக நடக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. அதனால தான் நம்ம நேர்மையாக நடக்கணும். ஏன் நேர்மையாக நடக்கணும், ஏன் ஒழுக்கமாக நடக்கணும், ஏன் கட்டுப்பாடாக நடக்கணும் அப்படின்னா, ஏன் அராஜகம் பண்ணக்கூடாது அப்படின்னா, அராஜகம் பண்ணுறவங்களுக்கு யாரும் துணை போக மாட்டாங்க. அராஜகம் பண்ணுறவங்களால எல்லாத்துக்கும் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் அராஜகம் பண்ணுறவங்களுக்கு யாரும் துணை போக மாட்டாங்க. இன்றைக்கி துணை போகிறவங்களுக்கு இன்றைக்கி அப்படி யாராவது துணை போனாங்கன்னாக்கா, அராஜகம் பண்ணுறவங்களுக்கு யாராவது துணை போனாங்கனாக்கா அவங்களுக்கே நாளைக்கு அராஜகம் பண்ணுறவங்களால பாதிப்பு ஏற்படும். அப்போ யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. அதனால் யாருக்கு மக்கள் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னா, நேர்மையாக இருக்கிறவங்களுக்கு, ஒழுக்கமாக இருப்பவர்களுக்கு, கட்டுப்பாடுகளுடன் வாழ்பவர்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க, ஆதரவு அளிப்பார்கள். அதனால்தான் மக்கள் ஏன் நேர்மையாக இருக்காங்க அப்படின்னா, ஏன் ஒழுக்கமாக இருக்கார்கள்னா, கட்டுப்பாடாக இருக்காங்கன்னா, அப்போ தான் மற்றவங்களுடைய ஆதரவு நமக்கு கிடைக்கும். நம்ம மேலே எந்த தப்பும் இல்லை, மக்கள் நம்புவாங்க. அதனால தான் நமக்கு ஏதாவது ஒன்றுனா மற்றவங்க கேட்பாங்க. அதுக்காக தான் மக்கள் நேர்மையாக நடந்துக்கிறாங்க. அப்போ நேர்மை தான் காவல். காவல்னால் என்ன? நேர்மையாக இருந்தாலே போதும், உனக்கு காவலே தேவையில்லை. ஒவ்வொருத்தரும் நேர்மையாக இருந்தால் காவலே தேவையில்லை, இராணுவமே தேவையில்லை. இராணுவம் என்பது என்ன? காவல் தான், அந்த நேர்மை தான், ஒழுக்கம்தான், கட்டுப்பாடு தான் இராணுவம். அதனால தான் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் 2040 பிறகு வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அங்கே காவல்துறை என்பது தேவையில்லை, மக்களே காவலர்களாக இருப்பார்கள். இராணுவம் என்பது தேவையில்லை, மக்களே இராணுவ வீரர்களாக இருப்பார்கள். இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் ஒரு விதிமுறை உண்டு. என்னென்னா, ஒரு ஊருக்காரங்க இன்னொரு ஊருக்குள்ளே நுழையக்கூடாது. ஒரு கூட்டு குடும்பத்தினர் இன்னொரு கூட்டு குடும்பத்திற்குள் நுழையக்கூடாது. ஒரு கூட்டு குடும்பத்துக்குள்ளேயே 8 குடும்பம் இருக்கும். அப்படின்னா ஒரு குடும்பத்தினர் இன்னொரு குடும்பத்திற்குள் நுழையக்கூடாது. இந்த கட்டுப்பாடு இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் கடைபிடிக்கப்படும். ஒரு ஊருக்காரங்க இன்னொரு ஊருக்குள்ளே நுழையக்கூடாது. ஒரு ஊருக்குள்ளே ஒருத்தர் நுழையணும்னா அவர் யாருன்னா அந்த ஊரில் பிறந்தவராக இருக்க வேண்டும், அல்லது அந்த ஊரில் உள்ள பெண்ணை திருமணம் செய்து கொண்ட ஒரு ஆணாக இருக்க வேண்டும். அப்போ தான் அந்த ஊருக்குள்ளேயே நுழைய முடியும். நீங்கள் அந்த ஊரில் பிறந்திருக்கணும், அந்த ஊர் தான் உங்கள் சொந்த ஊராக இருக்கணும், அல்லது அந்த ஊரில் உள்ள பெண்ணை நீங்கள் திருமணம் செய்திருக்க வேண்டும். இந்த 2 தகுதியும் உங்களுக்கு இருந்தால்தான் நீங்கள் ஒரு ஊருக்குள் செல்வதற்கு நீங்கள் அனுமதிக்கப்படுவீர்கள். ஆனால் பெண்கள் இன்னொரு ஊருக்கு போக மாட்டாங்க. ஆண்களும் இன்னொரு ஊருக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்க அந்த ஊரில் உள்ள ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சுருக்கணும். அப்போ தான் அந்த ஊருக்குள்ளே போகணும். ஆண் திருமணத்திற்கு அப்புறம் தனது மனைவி வீட்டில் போய் வசிக்கிறான். அதன் காரணமாகத்தான் ஒரு ஊரைச் சேர்ந்த ஒரு ஆண் இன்னொரு ஊரைச் சேர்ந்த ஒரு பெண்ணை திருமணம் செய்யும் பொழுது அவன் என்ன பண்ணுறான்னா, தான் திருமணம் செய்து கொண்ட இன்னொரு ஊரைச் சேர்ந்த அந்த பெண்ணின் வீட்டிற்கு புகுந்த வீடு, திருமணத்திற்கு பின்பு வாழுவதற்காக போகிறான். இந்த மாதிரி நடைமுறைகள் அங்கே இருக்குது. ஒரு புரிதலை அடிப்படையாக கொண்டு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு இராணுவம் தேவையில்லை, காவல்துறையும் தேவையில்லை. கட்டுப்பாடை மதிப்பாங்க. ஏன்னா கட்டுப்பாடு என்பது அவர்களுக்காகத்தான், அவர்களுடைய பாதுகாப்பான வாழ்விற்கு தான், அவர்களுடைய மகிழ்ச்சியான வாழ்விற்கு தான் அவர்களே ஏற்படுத்திய கட்டுப்பாடுகள் அது. நான் அவர்கள் சார்பாக இப்பொழுது அந்த கட்டுப்பாடுகளை முன்பே உங்களுக்கு சொல்கிறேன்.